இன்னைக்கு ஒரு திடீர் பாயாசம். ஆக்சுவலாக சடனாக கெஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு அந்த அவசரத்துலேயும் இது நான் வீடியோ எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து நம்ம சிவப்பு அவல் இருக்குல்ல, சிகப்பு அவலில் பாயாசம் பண்ணலான்னு அதை ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது சிகப்பு அவல். யூஸ்வலாக சிகப்பு அவல் பாலில் வேக வச்சுட்டு அப்படியே தான் பண்ணுறது. கொஞ்சம் பச்சரிசி ஊற வச்சுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுவேன். இன்றைக்கி இன்னொரு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம இந்த நேந்திரக்காய் அரைச்சி காய் போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் எடுத்துருக்கேன். கொஞ்சம் பாதாம் முந்திரி வறுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய், வெல்லம். இப்போ நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு பாலில் சிகப்பொங்கல் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் ரெண்டுத்தையும் பவுடர் பண்ணி வச்சுக்கிறது. இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த பவுடரை போட்டுட்டோம்னா அதுவும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த பாதாம் முந்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் முக்கால்வாசி வந்து ஓரளவுக்கு இதானதுக்கப்புறம் வெல்லத்தை எப்பவுமே தனியாக நம்ம பாகு எடுத்துட்டு, அதாவது பாகுன்னு ஒன்றும் இல்லை, அந்த வெல்லத்தை கரைய வச்சு அதை எடுத்து இதில் விடணும். விட்டுட்டு லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி நம்ம, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரே தேங்காய் பால் தான் விட போகிறோம், அதனால நம்ம இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தேங்காய் பால் விடணும். அப்போ என்னென்னா இந்த தேங்காய் அரைக்கும் போது பச்சரிசியும் ப்ளஸ் வந்து இதையும் சேர்த்து ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா நல்லா கெட்டியாக வந்துடும். ஸோ அது ஒரு 2 கொதி விட்டு ஆஃப் பண்ணிடணும். மேக்ஸிமம் கொதி கூட வேண்டாம், நீங்கள் வெறும் தேங்காயை மட்டும் அரைச்சி விடுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கொதி கூட லாஸ்ட் ஒரே ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிடலாம், பாயாசம் ரெடி ஆகிடும். நான் ஒரு தடவையும் காமிக்கிறேன், ஒவ்வொன்றும் செய்யும்போது காமிக்கிறேன். பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சிகப்பவுல் ஊறிடுச்சு இல்லைங்களா, அதை போட்டுடலாம். அது நல்லா வேகணும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் மித்ததெல்லாம் அரைக்கிறதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது நல்லா வேகட்டும். இதை ஃபஸ்ட் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்த்தே அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது அரைச்சாச்சு. இதற்கு நம்ம தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்சுவலாக அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆன மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு தண்ணியிலையோ இல்லைன்னா பாலில் மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் கட்டி சேராது. இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் அரைச்சிட்டு லாஸ்ட்டாக இதையும் 2 ஸ்பூன் போட்டு ஒரு சுற்றி எடுத்து பால் விட்டுடலாம். அதில் தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருந்தோம், தேங்காய் அது கூட பச்சரிசி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க. இது நம்ம இந்த பருப்பு பாயசத்துக்கு விடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே நம்ம அரைச்சி எடுத்து விட்டுடலாம். இன்னொரு ரோட்டு கூட ஓட்டிடலாம். இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இன்னொரு 2 அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதில் விட்டுடலாம். இப்போ இந்த பவுடரையும் அதிலே போட்டு அரைச்சிடுறேன். இவ்வளவும் போட வேண்டாம், இது ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நம்ம அளவாக போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. இதை எடுத்துகிட்டு நம்ம ஆக்சுவலாக இது கலக்கும் போது நம்ம தேங்காய் போடுறதுனால கட்டி வராமல் இருக்கணும்னா நம்ம நல்லா கைவிடாமல் கரண்டி வச்சு கலந்துட்டே கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இது கட்டி ஆகிடும். ஏன்னா தேங்காய் இருக்கனால அரிசியும் போட்டிருக்கோம், அதனால் அதை பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பாலில் 3/4 வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் இதெல்லாம் இருக்கனால அதையும் விட்டு அது வேகணுங்கிறனால நம்ம இப்போவே வெட்டலாம். அதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிடும். நான் கொஞ்சம் பாலில் தண்ணி கலந்து தான் விட்டுருக்கேன். அது நம்ம தேங்காய் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா நல்லா கெட்டியாயிடும். ப்ளஸ் குவான்டிட்டி ஜாஸ்தியாக, அப்புறம் பாகு வேறு விட போகிறோம், அதனால குவான்டிட்டி ஜாஸ்தி தான் ஆகும். தண்ணி கலந்துட்டு அதுலேயே இப்போ நான் கை விடாமல் கொஞ்ச நேரம் இது பண்ணணும் பாருங்கள். இதுலேயும் நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம்
விட்டு எடுத்து அலசி உள்ள விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம திராட்சை இது பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் சுக்குத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நேந்திரங்காய் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் சுக்கு பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு பாகு கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியில் வெள்ளத்தை தண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அது டைல்யூட் ஆகணும். டைல்யூட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து அதில் விட்டு ஒரு தடவை கொதிக்க வச்சிடலாம். இங்கே 2 ஸ்டவ் தான் இருக்கிறதுனால இப்படி தான் ஒன்றை மாற்றி வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு. இது கூட நம்ம இந்த பாகை கரைச்சிருக்கோம், இந்த பாகை விட்டுடலாம். இந்த கையில் தட்டி விட்டுறாங்க. நல்லா இதாகிடுச்சு. நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பாயாசம் ரெடி ஆகிவிடும். அதுக்கப்புறம் நம்ம திராட்சை நெய்யில் வறுத்தெடுத்து போட்டோம்னா ரெடி. நம்ம இது திராட்சை இது நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம இனி இதுக்கு மேலே விட்டோம்னா இதாக இருக்கும். இதோடு எடுத்துடலாம். சூப்பராக நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வந்து கொஞ்சம் திராட்சை மட்டும் வறுத்து ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். போதும் இது வரைக்கும் ஆனது.